வணக்கம் நட்புகளே. இன்றைக்கி வீடியோவில் ஏற்கனவே பார்ட் 1ல் ஒரு பேக் பார்ட் பார்த்தோம் டீப் நெக்கில். இன்றைக்கி அதனுடைய ஃப்ரண்ட் பிரின்சஸ் கட்டாக கட் பண்ண போகிறோம். டீப் நெக்கில் பிரின்சஸ் கட்டு, அப்புறம் அப்படியே தொடர்ச்சியாக நம்ம போட் நெக்கு, பேக் போட் நெக்கு, ஃப்ரண்ட் டீப் நெக்கு, பேக் க்ளோஸ் நெக்கு, ஃப்ரண்ட் டீப் நெக்கு, ஜுவல் நெக்கு, இந்த மாதிரியான பலவிதமான மாடல்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா அடுத்து தொடர்ச்சியாக பார்ப்போம். இப்போ இன்றைக்கி வீடியோவில் இந்த பிரின்சஸ் கட்டினுடைய ஃப்ரண்ட் பார்ட்டி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பேக் ஆல்ரெடி நம்ம முந்தின வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ இதோட பிரின்சஸ் கட் ஃப்ரண்ட் பார்க்க போகிறோம். ஒரு 1 இன்ச்சு வச்சு ஃப்ரண்ட்டில் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஊக்குப்பட்டியினுடைய லைன் இது. இந்த லைனை ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிட்டு இப்போ இது பேக்கு. இப்போ பேக்கை கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. பேக்கில் 1/4 இன்ச்சு கரெக்டாக மேலே தள்ளி இப்போ இங்கே பேக்கினுடைய இடத்துக்கு பேக்கோட எண்ட் எடுத்து வச்சுக்கலாம். செஸ்ட்னுடைய லைன் இது அக்ராஸுடைய லைனு. அக்ராஸோட இடத்தையும் எடுத்துக்கலாம். அதேமாதிரி பேக்கில் இங்கே பேக்கினுடைய ஹைட் இருக்கக்கூடிய இடத்த எடுத்துக்கணும். இப்போ பேக் எடுத்துடலாம். இது அக்ராஸுடைய இடம். பேக் ஆம்கோலுடைய லைனு. இங்கே செஸ்ட்னுடைய லைன் இது. இப்போ ஆம்கோலினுடைய ஷேப்பை இதில் எடுத்து இங்கேருந்து 1/4 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் இங்கே தள்ளிக்கணும். இங்கேருந்து கிராஸ் கொடுத்துக்கணும். ஆம்கோலினுடைய ஷேப் இங்கேருந்து எடுத்துக்கணும். பேக்கில் ஜாயின் பண்ணக்கூடிய அளவை நெக் பாயிண்ட்டை கரெக்டாக எடுத்துக்கணும். இங்கே 3.25 இன்ச்சு இருக்குது. 3.25 அரை பாயிண்ட்டு. நெக்கினுடைய லைனையும் இங்கே எடுத்துக்கணும். இப்போ நெக்கு இங்கே மேலே ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு கழிச்சிக்கலாம். இங்கேருந்து 6.5 இன்ச்சு ஃப்ரண்ட்டுடைய நெக்கு, 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி 6.25. ஃப்ரண்ட்டோட நெக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு ஃப்ரண்ட் கிராஸ் பண்ணிக்கணும். இப்போ மேலே இருந்து 38 இன்ச்சு பஸ்ட்டு 9.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி பஸ்ட்டு கீழே இங்கேருந்து 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். பேக்கினுடைய ரெடி ஹைட்லேருந்து 1 இன்ச்சு கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இது பஸ்டோட பாயிண்ட்டு. இங்கே ஃப்ரண்ட்டினுடைய ஹைட்டு கரெக்டாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட் லைனு ஃப்ரண்ட் ஹைட்டோட லைனு. பஸ்ட்டு டிவைடட் பை 12, 12இல் ஒரு பாகம் 38. பஸ்ட்டு டிவைடட் பை 12 அண்டர் பஸ்டோட இடம் எடுத்துக்கணும். இங்கே 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இந்த அண்டர் பஸ்டினுடைய லைன். இங்கே பஸ்டோட இடம். பஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இங்கே 38 இன்ச்சு பஸ்ட்டு, 9 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. 9 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே வச்சுக்கணும். 38, 19 ப்ளஸ் 1 20. இங்கே பஸ்னுடைய இடத்த எடுத்துக்கணும். இந்த பஸ்டோட இடத்துல இருந்து இந்த லைனை இங்கே எடுத்து ஆம்கோல் லைனில் இருந்து இந்த செஸ்ட் லைனில் இருந்து 2 இன்ச்சு மேலே எடுத்துக்கணும். கரெக்டாக இந்த ஆம்கோலினுடைய பொசிஷன் வர்ற இடத்துல இங்கேருந்து 2 இன்ச்சு ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி ஒரு லைன். இந்த பிரின்சஸ் கட்டினுடைய ஷேப்பு எடுக்கக்கூடிய இடம் இந்த இடம் 1/2 இன்ச்சு கீழே தள்ளி ஒரு லைனு.
கரெக்டாக கவனிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பிரின்சஸ் கட் வந்து அருமையாக கட் பண்ணிடலாம். இப்போ பஸ்ட்டு டிவைடட் பை 10 38 3/4 1 பாயிண்ட்டு டாட்னுடைய சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும். இங்கேருந்து 3/4 இன்ச்சு, இங்கேருந்து 3/4 இன்ச்சு 3/4 வச்சுக்கிட்டு இங்கே டாட் பாயிண்ட்னுடைய இடம் எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து 32 இன்ச்சு இடுப்பு, இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, இந்த 3 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே வச்சுட்டு 8 இன்ச்சு 32 இடுப்புங்க. இப்போ டாட் சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே இந்த ஃபஸ்ட் லைனுக்கு வந்து ஆம்கோலுடைய ஷேப் இங்கேருந்து இதுலேருந்து எடுத்துக்கணும். இங்கேருந்து பிரின்சஸ்னுடைய ஷேப்பு மேலே உள்ள லைன்லேருந்து ஃபஸ்ட் இங்கேருந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த லைன் எடுத்துடணும். இங்கேருந்து இங்கே இந்த லைன் டாட் பாயிண்ட் எடுத்த இடத்துக்கு நேராக வந்து இந்த ஷேப் இங்கே கொடுத்துடணும். இந்த சைடில் இந்த ஷேப் இங்கே எடுத்துடணும். இப்போ டாட் பாயிண்ட் இங்கேருந்து ரெண்டுக்குள்ள சென்டர் எடுத்துக்கணும். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் 1 பாயிண்ட் எடுத்துக்கணும். இப்போ பிரின்சஸ் கட்டினுடைய ஷேப் வந்து நம்ம இங்கேருந்து ஃப்ரண்ட்டில் கரெக்டாக இங்கேருந்து ஷேப் எடுக்கணும். ரவுண்ட் ஷேப் இங்கேருந்து கரெக்டாக இங்கேருந்து இந்த ஷேப் இதில் எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து 1 இன்ச் இருக்குது. இந்த 1 இன்ச்சு செஸ்ட் லைனுக்கு நேராக வந்து செஸ்ட் லைனுக்கு நேராக 1 இன்ச் இங்கேருந்து கரெக்டாக வச்சுக்கணும். இதில் செஸ்ட் லைனுக்கு நேராக இந்த டாட் பாயிண்டோட லைன் இந்த செகண்ட் லைனுக்கு நேராக எடுத்துக்கணும். இப்போ நாம் இங்கேருந்து இந்த ஷேப் எங்க இப்போது இதனுடைய ஹைட்டை பார்த்துக்கணும். இங்கேருந்து 6 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, அந்த 6 இன்ச்சு 1 பாயிண்ட் கரெக்டாக அதே ஷேப்பில் இங்கே வர்ற மாதிரி கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு நேராக இந்த ஆம்கோலுடைய ஷேப் இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு நேராக அந்த ஷேப் அப்படியே இங்கே கொண்டு வந்துடணும். இப்போ ஆம்கோல் இங்கே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 16 ஆம்கோல் 8.25 இருக்கணும் நம்மளுக்கு. இந்த 8.25 இங்கே இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 4.25 அரை பாயிண்ட்டு, 4.25 அரை பாயிண்ட் இங்கே வச்சுட்டு கரெக்டாக 8.25 நமக்கு தேவையான அளவு சரியாக இருக்குது. இப்போ ஆம்கோல் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆம்கோல் வந்து செக் பண்ணி பார்க்கணும். சில நேரம் இங்கேருந்து ஆம்கோல் இறக்க வேண்டியிருக்கும். பட் கரெக்டாக இருக்கா, சரியாக இருக்கா, சேஞ்ச் பண்ணணுமான்னு பார்த்துட்டு இந்த ஆம்கோலினுடைய ஹைட்டை வைக்கணும். ஆல்ரெடி மேலே வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து எக்ஸஸாக ஒரு 1/4 இன்ச்சு உயரத்தை கூட்டி வச்சுருந்தோம். ஸோ இப்போ ஆம்கோலுடைய அளவை பொறுத்து இந்த இதை செக் பண்ணிக்கணும். இப்போது இந்த ஹைட்டு நம்ம 2 பக்கமும் செக் பண்ணிட்டோம்.
கரெக்டாக இருக்குது, 2 ஹைட்டும் கரெக்டாக இருக்குது ஜாயின் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கீழே பார்க்கணும். இங்கே சென்டரில் இருந்து இந்த சைடு உள்ள அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 5.5 இன்ச்சு இருக்குது, அதே 5.5 இன்ச்சு இங்கேருந்து பார்க்கணும். இங்கேருந்து சைடுனுடைய வியூ வந்து கரெக்டாக இதுலேருந்து எடுத்துக்கணும். ஆல்ரெடி லைட்டாக பெண்டு ஷேப் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பெண்டு ஷேப் இதுலேயும் சைடில் கொடுத்துக்கலாம். ஃபிட்டிங் வந்து அருமையாக இருக்கும். பேக்கில் இந்த பெண்டு ஷேப் நம்ம கொடுத்துருந்தோம், அதே ஷேப்பை ரெண்டுக்கும் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கலாம், அதே 1/4 இன்ச்சு இங்கேயே இறக்கிக்கலாம். இப்போ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கிராஸு, ஊக்குப்பட்டிக்கான லைன் இந்த பக்கம், ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து இந்த பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு இங்கே கொடுத்துக்கணும். நெக்கோட பாயிண்ட்டு இங்கே டாட் இங்கேருந்து ஒரு 1 இன்ச் வச்சுட்டு இங்கேருந்து ஊக்குப்பட்டிட்டு வரக்கூடிய டாட் போட்டுக்கணும். 2 பக்கமும் அந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு டாட் போட்டுக்கலாம். லைட்டாக வந்து இங்கேருந்து ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. இப்போ அதே இதை இங்கேருந்து இப்போ பிரின்சஸ் கட்னுடைய ஃப்ரண்ட் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே கட் பண்ணிடலாம். அந்த மார்க் பண்ணக்கூடிய அந்த ஷேப்பை வந்து அப்படியே கட் பண்ணிடுறோம். ரொம்ப சிம்பிளாக வந்து கட் பண்ணக்கூடியது, ரொம்ப சிரமம் இல்லாமல். பிரின்சஸ் கட் வந்து எல்லா விதமான அளவுகளுக்குமே கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. நம்ம 2 மந்த் கோர்ஸில் வந்து பிரின்சஸ் கட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 விதமாக பிரின்சஸ் கட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம 2 மந்த் கோர்ஸில் சொல்லிக் கொடுப்போம். அதில் எல்லா அளவுகளுக்கும் மிக எளிமையாக கட் பண்ணக்கூடிய மெத்தடை தான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கோம். பிரின்சஸ் கட் வந்து ஒரு 4-5 விதமாக கட் பண்ணலாம். அதில் மெயினாக வந்து கட் பண்ணக்கூடிய ஒரு 3 போர்ஷன் வந்து நம்முடைய 2 மந்த் கோர்ஸில் வந்து பிரின்சஸ் கட்டை வந்து 3 விதமாக கட் பண்ணுவது அப்படிங்கிறது வந்து 2 மாத பயிற்சியில் வந்து மிக தெளிவாக வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். புதிதாக பழகுபவர்களும் மிக எளிமையாக செய்யக்கூடிய வகையில் வந்து இந்த பிரின்சஸ் கட் இருக்கும். எல்லா இடத்தையுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய எல்லா இடங்களையுமே அட்கட் பண்ணிக்கணும். சென்டர் எல்லாமே ஸ்டிச் பண்ணும்போது எந்த ஃபால்ட்டுமே வராது. இப்போது இந்த சைட் பார்ட்டையும் கட் பண்ணிடலாம். பிரின்சஸ் கட்னுடைய ஷேப் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து எல்லா வகையான ப்ளவுஸ் சொல்லலாம், எந்த விதமான டவுட்ஸுமே தேவையில்லை. ரொம்ப அழகாக எந்த பாடியோ அந்த பாடிக்கு உண்டான ஷேப் வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த கப் ஷேப்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஷேப்லாம் ரொம்ப கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த பிரின்சஸ்னுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சஸுடைய ஷேப்பு பார்த்தா ரொம்ப நீட்டாக அற்புதமாக இருக்கும் ஃபிட்டிங்கு. இந்த கட்டிங்குடைய அமைப்புகள் இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக கட் பண்ணக்கூடிய மெத்தடுகள் எல்லாமே வந்து நம்முடைய 2 மந்த் கோர்ஸில் வந்து அட்வான்ஸாக செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து நம்ம 2 மந்த்ஸில் சொல்லி கொடுக்குறோம். இப்போது எப்போவுமே இதை மாதிரி ஒரு பேப்பரில் கட் பண்ணிக்கணும். ஸோ இதோட பார்ட்டை வந்து லைனிங்கில் வந்து இதை வச்சு தான் நம்ம லைனிங்கில் கட் பண்ணணும்.
நீங்கள் டைரெக்டாக லைனிங்கில் கட் பண்ணும்போது எப்போவுமே பிரின்சஸ் கட்டில் வந்து கரெக்டான ஷேப்புகளை வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடியவங்களே கட் பண்ணும்போது வந்து அக்யூரேட்டாக வந்து வராது. ஸோ அப்போ நீங்கள் பேப்பரில் கட் பண்ணும்போது தான் அந்த பிரின்சஸ்னுடைய ஷேப்புகள் நம்ம கரெக்ஷன் பண்ணுறது, ஒரு நூல் ஏதாவது வந்து அந்த ஷேப்புகள் இருந்தால் கூட நம்ம அதெல்லாம் அப்படி கட் பண்ணி டைரெக்டாக லைனிங்கில் கட் பண்ணும்போது இந்த ஷேப்புகளில் வந்து நம்ம கரெக்ஷன் இருந்தால் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்படி பேப்பரில் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப் ஷேப் அந்த பாடியில் போய் உட்காரக்கூடிய அளவுக்கு வந்து கரெக்டாக அந்த ஷேப்புகள் எல்லாமே இருக்கும். இப்போ இதை அப்படியே லைனிங்கில் எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணி பார்த்துருவோம். இதா டாட்டுக்கான மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஊக்குப்பட்டிக்கான மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு லைனிங்கில் ரெடி பண்ணக்கூடிய அளவை நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி அர்க்கத்தெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். சென்டர் எல்லாமே அர்க்கத் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடினுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இதை வச்சு நம்ம அப்படியே வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ இது நமக்கு லைனிங்கில் ரெடி பீஸு. இந்த பிரின்சஸ்னுடைய ஷேப் வந்து அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக போய் சேரக்கூடிய அளவில் இந்த வடிவங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும் எல்லாமே. இப்போ இதனுடைய சைடு பார்ட் வந்து அதே மாதிரி இதோட சைடு பார்ட்டை கட் பண்ணிடுவோம். இப்போ இதனுடைய சைடு பார்ட்டை அப்படியே வந்து முதல்ல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிட்டோம். ஸோ இதை எடுத்துட்டு சேம் அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ண மாதிரி அந்த ஷேப் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கான அளவு அந்த பக்கம் நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்த மாதிரி இந்த சைடும் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து அதே ஷேப்பில் இப்போ அந்த ஸ்டிச்சிங்க்கான அளவை நம்ம இங்கே எடுத்துட்டோம். இது சென்டரு. இதை அப்படியே வந்து கட் பண்ணிடலாம். இதை அப்படியே லைன் போட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி கட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே இந்த சென்டர் எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த பிரின்சஸ் கட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பிரின்சஸ் கட்டு. நீங்கள் ஃபிட்டிங்கும் சரி, இந்த ஷேப்பில் கட் பண்ணீங்க அப்படின்னா பிரின்சஸ் கட் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஒரு அட்வான்ஸ் கட்டிங் தான் இது. ரொம்ப டெக்னிக்கலாக அந்த கப் ஷேப்பெல்லாம் நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத அந்தந்த அளவுகள் எந்தெந்த இடத்துல அந்தந்த அளவுகள் வைக்கிறதுக்கான மெத்தடுகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப அருமையாக நீங்கள் இதை மாதிரி கட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதோட பேக் நெக்கையும் கட் பண்ணிடலாம். பேக் நெக்கும் நீட்டாக இருக்கும். பிரின்சஸ் கட் வந்து சிறப்பாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நம்முடைய 10வது பேட்சுக்கான முன்பதிவு நடந்துகிட்ருக்கு. அதுக்கு முன்பாக நடக்கக்கூடிய ஃப்ரீ கிளாஸும் முன்பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி தெளிவான கட்டிங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு அந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நட்புகளே.